இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களும் உண்மையிலேயே மிக சிறந்த நாட்களாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாட்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு மிக பொறுமதியான நாள் என்பதை நாங்கள் ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஏண்டா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த 10 நாட்களும் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களும் ஒவ்வொரு நாளும் பிகுல்லி யௌமின் அல்ஃபு யௌம், ஒவ்வொரு நாளும் 1000 நாட்களுக்கு சமமான நாட்கள் தான், அந்த அளவுக்கு பொறுமதியான நாட்கள் தான் இந்த நாட்கள். அரஃபாவுடைய நாள் தவிர. அரஃபாவுடைய நாள் எந்த அளவுக்கு பொறுமதியான நாள் தெரியுமா? சொல்றாங்க அரஃபாவுடைய நாள் எந்த அளவுக்கு பொறுமதினா அஷரத்து ஆலாஃபி யௌம், 10,000 நாட்களுக்கு சமமான ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. அப்ப இந்த அரஃபாவுடைய நாளை நாங்கள் கனிமத்தாக மிக பொறுமதி வாய்ந்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா லைலத்துல் கத்ருடைய இரவு வார நேரத்தில் பாருங்க, குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் பூமிக்கு இறங்குறாங்க. இப்ப அரஃபாவுடைய நாள் வார நேரத்தில் ஹதீஸ்ல தெளிவாகவே வருது, அல்லாஹ் தஆலா இறங்குகிறான். அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி மலக்குமார்களிடத்தில் பூமிக்கு இறங்கி அல்லாஹ் தஆலாவே கேட்கிறான். மலக்குமார்களை சாட்சியாக அமைச்சு அல்லாஹ் சொல்றான், ஏ மலக்குமார்களே நீங்க சாட்சியாக இருங்க, என்னுடைய அடியார்கள் உலகத்துடைய பல பகுதிகள் இருந்து கட்டுச்சாதனங்களை எடுத்துக்கொண்டு சல்லியை செலவழிச்சு உடம்பை செலவழிச்சு கட்டுச்சாதனங்களை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த கஷ்டமான நிலைமையை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க சாட்சியாக இருங்க, இவர்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலாவே இறங்குகிறான் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் எடுத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இதுல அரஃபாவுடைய தினம் மிக முக்கியமான தினம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க வந்து உட்கார்ந்து ஃபஜாசின் அலா உபதை, முள்ளங்கால்ல மண்டிட்டு உட்கார்ந்து சொல்றாங்க, தஸ்ரிஃபானி ஐனாஹு, அவங்க 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிஞ்சு கொண்டிருந்துச்சு. சொன்னாங்க, இந்த பிரமாண்டமான இந்த பெரிய கூட்டத்தில் மிகப்பெரிய கைசேதவாதிகள் யார் தெரியுமா? பாக்கியமற்றவர்கள் யார் தெரியுமா? அல்லது யமுன்னு அன்னல்லாஹ லா யக்ஃபிரு லஹு, அவருடைய பாவங்களை யார் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான்னு யார் இந்த இடத்துல நினைக்கிறாரோ இவர் தான் பாக்கியமற்றவர் என்ற கருத்தை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு விளக்கியிருக்கிறார். பெரியமானவர்களே, இதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அரஃபாவுடைய நாள் மிக முக்கியமான நாள். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கையில் வாழக்கூடிய எங்களுக்கு வார புதன்கிழமை அரஃபாவுடைய நாள் மிக முக்கியமான நாள். துஆக்கள் காலையிலிருந்தே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு மத்தியில் பிரச்சனையா, அல்லது ஊர்ல பிரச்சனையா, அல்லது மகளால பிரச்சனையா, தனிப்பட்ட பிரச்சனையா, கூட்டான பிரச்சனையா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாளையில காலையிலையும் வச்சிருக்கிறான், மாலையிலையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான், முழு இரவிலையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட 70 தடவைகள் ஹஜ் செஞ்சிருக்கேன். 70 தடவையும் ஒவ்வொரு நாளும் அரஃபாவுடைய இரவுல நான் அல்லாஹ் தஆலாவுக்கு துஆ செய்வேன், யா அல்லாஹ் வரக்கூடிய வருஷம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நோய் நொம்பலம் இல்லாம ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாண்டி நான் ஒவ்வொரு அரஃபாவுடைய இரவுலையும் நான் கேட்டிருக்கிறேன். அப்படி 70 தடவைகள் நான் செஞ்சேன். ஆனா ஒரு நாள் எனக்கு கடைசியாக ஒரு தடவை அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என் ஆயுள் நீளமாக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ்தஹ்யைத்து, இதில் வரக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தாண்டி கேட்கறதுக்கு எனக்கு வெட்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுடைய மாணவர்கள் சொல்றாங்க, அடுத்த வருடம் வாரத்துக்கு முன்பதாக சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவங்க துவிஃபிய, அடுத்த வருடம் அப்படியே வஃபாத் ஆகும். அப்போ ஒவ்வொரு வருடமும் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய இரவுல, அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் எனக்கு துஆக்களை ஏற்றுக்கொள்றான். அது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, முழு உலகமுமே கைவிட்ட பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முத்தின பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இரவுல, இந்த அரஃபாவுடைய தினத்துல பெரியமானவர்களை நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு